அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னையில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களை, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ராசிநாதன் குரு பகவான் மாத இறுதியில் மிதுனம் ராசிக்கு நகர போகிறார். இதுவரை குரு பகவான் அமர்ந்திருந்த நிலை சற்றே சரியில்லாத அமைப்புதான். இந்த நிலைமை மாறி ராசிநாதன் கேந்திர வலிமை பெறுவது விசேஷ அமைப்புதான். ராசிக்குள் சுக்கிரன் நிற்பது மட்டுமே சற்று குறைதான். ஆறாம் அதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் உச்சமாக நிற்கிறார். இதனால் எல்லா விஷயத்திலும் சின்ன இடையூறு, பணப்பற்றாக்குறை, ஒரு விஷயத்தை இருமுறை பார்க்க வேண்டிய அவசியம் என்றபடி ஏற்படலாம். ஆனாலும் எவ்வித புதிய பாதகமும் ஏற்பட்டு விடாது. இம்மாதத்தில் உங்களுக்கான மிகப்பெரிய பலமும் அதிர்ஷ்டமும் ராசியை விட்டு ராகு கிரகமும் 7ஆம் இடத்தை விட்டு கேது கிரகமும் வெளிவர போவதுதான். இதனால் புதிய வளர்ச்சிகளை அடைய போகிறீர்கள். ஒவ்வொரு விஷய முயற்சிகளுக்கும் வெற்றியை வழங்குகிற கிரக சூழலோடு உங்களுக்கான மாதமாக மலர்ந்திருக்கிறது. அதே நேரம் சில நேரங்களில் மன உளைச்சல் ஈடுபடுகின்ற திட்டங்களில் லேசான இழுபறி என்றபடி நகரலாம். ஆனாலும் எவ்வித பாதகமும் இன்றி உங்களுக்கான விசேஷ இனிமைகளோடு நடந்து முடியும். பெரும்பாலான நெருக்கடிகளில் இருந்து வெளிவருவீர்கள். பொருளாதார கஷ்டம் தீரும். சேமிப்புகள் உயரும். எதிர்பார்த்திருக்கிற புதிய பெரிய தொகைகள் கைக்கு வரும். ஆரோக்கியம் இருமடங்கு பலத்தை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல் சம்பந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தரசிக்கான தேவை, அத்தியாவசிய விஷயங்கள் சிரமங்கள் இன்றி பூர்த்தியாகும். கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், நாணய கோளாறுகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இம்மாதம் தொட்டு புதிய அதிர்ஷ்டசாலிகளாக வலம் வருவார்கள். அனைவருக்கும் வாரிசுகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. திருமண சுபகாரிய சடங்குகளை முடிப்பதற்கு தடையேதும் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை விலகும். சனி பகவான் தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்மம் சூரியனின் ஆட்சி கிரகம் ஆகும். மீன ராசிக்கு சிம்மம் 6வது, 2வது ராசி சிம்மத்திற்கு மீனம் 8வது ராசி. இது சாஷ்டாங்க ராசி நிலையாகும். இந்த பார்வை பலனாக தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு, ஜாதகர் மகன் தந்தை இவர்களுக்கு பிரச்சனை, நோய், உத்தியோகம், தொழில் பாதிப்புகளை அடைய நேரும். உயர் அதிகாரிகளால், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். இதற்கு முன்பு உங்கள் சந்தோஷ செலவிற்காக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் இப்போது நெருக்கடியை தரும். கடன் கொடுத்தவர் கழுத்தில் துண்டு போட்டு கேட்பார். இந்த கடனை தீர்க்க இன்னும் ஒரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். பிள்ளைகளின் கல்வி கெடும். படிப்பில் கவனம் சிதறும். சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தில் பதிகிறது. சனி தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் பெரிய தீமைகளை தரமாட்டார். இதுவரை உத்தியோகம், வேலை என எதுவும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை அமைத்து கொடுத்து விடுவார். இதுவரை உத்தியோகத்தில் நேர்மையாக இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க செய்வார். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை சட்டத்திற்கு புறம்பான வழியில் லஞ்சம் வாங்கி பணம் சொத்து சேர்த்தவர்களை, பதவியை தவறான வழியில் துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பிரச்சனைகள், பதவி, வேலை இழப்பு உண்டாகும். சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்களை சட்டத்தில் சிக்க வைத்து கோர்ட் வழக்கு, சிறைவாசம் என அனுபவிக்க செய்து விடுவார். இதுவரை தவறாக சம்பாதித்த பணம், மருத்துவ செலவு, சட்ட செலவு, பொருள் திருடு போகுதல், தொலைந்து போகுதல் போன்ற பலன்கள் உண்டாகும். வருமானம் குறையும். எவ்வளவு சம்பாதித்தாலும் மிச்சம் இருக்காது. மீன ராசி அன்பர்களே, குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். அளவற்ற வீரியம் நிறைந்த ராகு உங்கள் ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறுகிறார்.
ஜோதிட விதிகளின்படி மிகவும் அனுகூலமான கிரக மாறுதலாகும். அதுவும் ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில் ஜென்ம ராசி ராகுவின் பிடியிலிருந்து விடுபடுவது மிகவும் நல்லது. ஏழரை சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுவது மிகவும் அனுகூலமான நிலையாகும். மனதை அரித்து வந்த பிரச்சனைகள் இப்போது தீரும். எதிர்காலத்தை பற்றி கற்பனையான அச்சமும் கவலைகளும் இம்மாதம் படிப்படியாக விலகும். நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்கிறது. ஏழரை சனி நீடிப்பதால் அலைச்சல்களும் வீண் கவலைகளும் குறையாது. உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் உத்தியோகத்திற்கு நல்லது. சனி ராகு இணைப்பு எடுத்து காட்டுகிறது. கூடிய வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்த்தல் வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதாக உங்கள் கைப்பணத்தை கொடுப்பதையும் நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இரவு நேரங்களில் தனியே செல்வதும் வாகனம் ஓட்டுவதும் கூடாது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வியாபாரம் நல்ல அபிவிருத்தி அடையும். இருப்பினும் கடினமான போட்டிகளும் அலைச்சலும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும். எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமே. முடிந்த வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்தல் வேண்டும் என விரயஸ்தானத்தில் உள்ள சனி ராகு சேர்க்கை எடுத்து காட்டுகின்றது. மேலும் வியாபாரம் சம்பந்தமாக வங்கியிலோ அல்லது தனி நபரிடமோ கடன் வாங்கக்கூடாது. தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் மேலும் வளரும் என எடுத்து காட்டுகின்றது. கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். தருணங்களில் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கூடிய வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லது. ஏழரை சனியின் தோஷத்தினால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறேன். அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம். கட்சி உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாக்கி கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உயர்மட்ட தலைவர்களிடம் உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக வார்த்தைகளை உபயோகிப்பது உங்கள் எதிர்கால நலனிற்கு நல்லது. கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஆதலால் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகள் கூறுகிறது. மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு பாதுகாத்துக் கொள்ள தினமும் நேரம் தவறாமல் சில மணி நேரமாவது படிப்பில் மனதை செலுத்துங்கள். நேரத்தில் எழுந்திருப்பது, குளிப்பது, இறைவணக்கம் படித்தல், இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க செல்வது, நேர்மையான மாணவர்களிடம் மட்டுமே பழகுவது ஆகியவற்றை கடைபிடித்தால் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும். இம்மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளன. கல்வி முன்னேற்றம் உறுதி. விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருப்பினும் அவற்றுக்கேற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை அளிக்கும். வயலை பார்த்தாலே உங்கள் உழைப்பின் பரிசை பார்த்து உள்ளம் பூரிக்கும். சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பழைய கடன்கள் அடையப்படும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் செலவிடும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள ராகுவின் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள், நோய்கள் ஆகியவற்றின் கடுமை படிப்படியாக குறைவதை இம்மாதம் அனுபவத்தில் காண்பீர்கள். மன நிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி பார்க்க முடியும். திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவதில் சிறு தடங்கள் ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் முழுமையான திருப்தி இருக்காது. அனுகூல நட்சத்திரங்கள்: பரணி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, மூலம், திருவோணம், அவிட்டம். அதிர்ஷ்ட நாட்கள்: ஏப்ரல் 14, 16, 18, 21, 23, 24, 26, 29, 30. மே 1, 2, 4, 5, 6, 7, 10, 12, 14. உங்களுக்கான இம்மாத பரிகாரம்: இம்மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடும் ஸ்ரீ பத்ரகாளி வழிபாடும் செய்து வந்தால் நன்மைகள் நடக்கும்.